ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டானது 14/4/2026 அன்று பிறக்கிறது. அதாவது தனுசு லக்கணத்தில் சதய நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. சரி, இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு கோச்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் பாருங்க, ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி வீட்டில் ராகு இருக்கிறார். 12ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல குரு. இந்த பராபவ வருஷத்தில், அதாவது தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்களுக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பாருங்க 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க 5ஆம் இட ஆதிபத்தியம், 6ஆம் இட ஆதிபத்தியம், 7ஆம் இட ஆதிபத்தியம், இன்னும் சொல்ல போனா 4ஆம் இட ஆதிபத்தியம், இது எல்லாமே பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, 4ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏற இருக்கிறார், 7ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏற இருக்கிறார். சனி 5ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் லாபஸ்தானம் ஏற இருக்கிறார். 6ஆம் அதிபதி சனி பகவான். அப்ப 6ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடிவன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்ப 4ஆம் இட, 5ஆம் இட, 6ஆம் இட, 7ஆம் இட ஆதிபத்தியங்கள் வலுப்பெற இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. இந்த 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் வலுப்பெறுவது அப்படின்னா பாருங்க, சொத்து சுகம் சேரும். வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த பராபவ வருஷத்துல பாருங்க, புதுசாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். புதுசாக கார் வாங்கணும், வீட்டில் புதுசாக போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நடைபெறும். அதே போல் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஆசைகள் பாருங்கள், கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு பாருங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள், கல்வியில் இருந்த தடைகள்லாம் விலகி உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு நிலை, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, வெளிநாட்டில் போய் ஏன் படிக்க போறீங்க அப்படின்னா, சனி பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார், சனி வீட்டில் ராகு இருக்கிறார். அப்ப வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லாங்க இந்த பராபவ வருஷத்துல. அதே போல புதுசாக ஏதாவது முதலீடு போடணும், புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும், வியாபாரத்தை பாருங்க விஸ்தகரிப்பு பண்ணணும் இப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லாங்க. இந்த ஜூன் மாதத்துலேருந்து புதுசாக ஏதாவது பண்ணைகள் ஆரம்பிக்கணும், வண்டி வாகனம் வச்சு ஏதாவது பாருங்க தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த பராபவ வருஷத்தில். அப்போ ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வருவது பாருங்க அதிர்ஷ்டம் தேடி வரும். தாய் வழி சொத்துக்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். சொந்த பந்தத்தினால பாருங்க அதிர்ஷ்டங்கள் வரும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை கன்னிராசிக்காரர்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்க முடியும். இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 48 நாட்களுக்கு பிறகு யோகம் ஆரம்பிக்குதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிக்கும். ஒரு சிலருக்கு இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துல இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய திட்டமிடுதல் பாருங்க சரியா இருக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு வீட்டில் இருந்து அந்த குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்ப பாருங்க உங்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். முக்கியமா நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலை கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இப்படி பிள்ளைகள் வழியிலையும் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கன்னிராசி ஆண்கள் பெண்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 6ஆம் அதிபதி அந்த வீட்டுக்குடைய லாபஸ்தானம் ஏறாரு அப்படின்னா வழக்கு மூலம் லாபம். சொத்து வகையில வேற எந்த வகையிலாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா அந்த வழக்கு மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு சொத்துக்கள் சேர இருக்கிறது. அதே போல நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, வண்டி வாகனம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, வட்டி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குங்க இந்த பராபவ வருஷத்துல. அப்ப 6ஆம் அதிபதி அந்த வீட்டுக்குடையவன் லாபஸ்தானம் ஏறுகிறார் அப்படிங்கும் பொழுது பாருங்க, சொத்து சேரும், உயர் பதவி வந்து சேரும், புது வேலை கிடைக்கும். அதே போல இன்கிரிமெண்ட் அதிகரிக்கும். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த பதவி சார்ந்த விஷயத்தில் பாருங்க முன்னேற்றம் இருக்கும். உங்களை தேடி பதவி வரும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் இருந்தாலும் அரசாங்கத்தில் இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும். ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். 6ஆம் அதிபதி அந்த வீட்டுக்குடைய குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்ப உயர்ந்த பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு பாருங்க கிடைக்க இருக்கிறது. வருகின்ற ஜூன் மாசத்திலிருந்து இந்த பராபவ வருஷத்துல பாருங்க உயர்ந்த ஸ்தானம் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப பாருங்க உங்களுக்கு வேலையில, பண வசதியில, முன்னேற்றத்துல எல்லா வகையிலும் உங்களை அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லாங்க இந்த பராபவ வருஷத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல 7ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறி இருக்கிறார். புது தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க. புது வியாபாரம் உங்களுக்கு அமையும். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு இருந்த உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல பாருங்க 7ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுகிறார் அப்படிங்கும் பொழுது மனைவி வழி ஆதாயம், சொத்து சேர்க்கை, உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை, நல்ல நண்பர்கள், காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள். இப்படி பாருங்க உங்களுக்கு 7ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுவதும் மிகப்பெரிய சிறப்பு. வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா 2025 மே மாதத்துலேருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வந்தாரோ அன்னையிலேருந்து வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒரு சிலர் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை, ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையை இழக்க வேண்டிய சூழ்நிலை, இப்படி நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10 தலைவொட்டிலே இறந்துண்டதும் 10க்கு குரு வந்த போது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பழைய பாடல் இருக்குங்க. அப்போ இப்போ 10ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக குரு சஞ்சாரம் செய்தனால நிறைய பேர் எல்லாத்தையுமே இழந்து நடுத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு வருட காலமாக அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதாவது பழைய நிலைக்கு நீங்கள் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள், உங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய பதவி மூலம் பாருங்க உங்களுக்கு முன்னேற்றங்கள். இப்படி பாருங்க நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர இருக்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. அதுவும் ராகுங்கிறது பிரம்மாண்டம். மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், மிகப்பெரிய பதவிகள், மிகப்பெரிய பண வசதி, கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஏன்னா ராகுன்னா பிரம்மாண்டம். அப்ப ராகு அமர்ந்த வீட்டுக்குடையவன் பாருங்க சனி பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த சனி குரு வீட்டில இருந்து அந்த குரு லாபஸ்தானத்துல அமர இருக்கிறார் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வர ஜூன் மாதத்துலேருந்து. அப்போ உங்களுக்கு வெளியூர் மூலம் லாபம், வெளிநாடு மூலம் லாபம், கமிஷன் மூலம் லாபம், ஏற்றுமதி இறக்குமதி மூலம் லாபம், மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு லாபம், டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம், மின்சாரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம், அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம், வெளிநாடு மூலம் ஆதாயம், இப்படி பல வகையிலும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா 10ல் குரு சஞ்சாரம் செய்தனால கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலைங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். எல்லாமே பாதியில தாங்க நிக்குது, எதுவும் முழுமை பெறல. அதாவது எந்த ஒரு காரியத்திலும், எந்த ஒரு வியாபாரத்திலும், எந்த ஒரு தொழிலிலும் லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள். சொந்த தொழில் செய்தாலும் சரி,
நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருந்திருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த பராபவ வருஷத்தில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 48 நாள் கழித்து பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அதுவும் அந்த வீட்டில் தொழில்காரகன் சனி சஞ்சாரம் செய்கிறார். அந்த சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்துல ராகு இருப்பது, 7ஆம் இடத்துல சனி இருப்பது, 11ஆம் இடத்துல குரு இருப்பது, இதெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பனை அப்படின்னு சொல்ல முடியும் கன்னிராசிக்காரர்களுக்கு. கன்னிராசிக்காரர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு, கிட்டத்தட்ட 10 வருடத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த பராபவ வருஷத்தில் எட்ட இருக்கிறீர்கள். உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது. அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வழக்கு சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோய் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், பிள்ளைகள் வழியில் ஏதாவது காரியங்கள் தடை இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாலும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய, முத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க இருக்கிறார் குரு பகவான். அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறும். நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும். நீண்ட காலம் உயர் பதவி இல்லாதவர்களுக்கு உயர் பதவி இருக்கும். வெளிநாடு யோகம் இல்லாதவர்களுக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்கும். அதே போல் சொத்து வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். மனைவி வழி லாபத்தை கொடுக்கும். அதே போல் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும். நல்ல தொழில் பார்ட்னர் அமைவார்கள். இப்படி நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல். அப்போ இந்த பராபவ வருஷம், இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட ஆண்டாக கன்னிராசிக்காரர்களுக்கு தான் கிடைக்க இருக்கிறது. அதாவது பருத்தி புடவையாக காய்த்தது போல, அதாவது உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்க இருக்கிறது இந்த பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டில். இந்த தமிழ் புத்தாண்டு முடிவதற்குள் கன்னிராசிக்காரர்கள் ஒரு மிக உயர்ந்த இடத்தை கட்டாயம் பிடித்திருப்பார்கள். அதாவது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கன்னிராசி தாங்க இந்த பராபவ வருஷத்தில். அப்போ கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைத்து வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் இந்த பராபவ வருஷத்தில் அனுபவிக்க இருக்கிறார்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.